வணக்கம் நண்பர்களே. கடந்த வாரம் ஒரு சகோதரி சந்திக்கும் போது அவங்க கேட்டாங்க, வயிற்றுல அதிகமாக சூடு இருக்குது, நான் என்ன சாப்பிட்டா அந்த சூடு குறையும் அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலேயே அவங்க வயிற்றுல அதிகப்படியான சூடு, அதனால தான் அவங்க சில தொந்தரவுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு பார்க்குறேன். நம்ம ஒரு தோசை சுடுறதுக்காக ஒரு கல் அடுப்பில் வச்சு கீழே விறகு பற்ற வச்சு நல்லா சூடு பண்ணுறோம். கல் நல்லா சூடாகுது. சூடாகும்போது கொஞ்சம் தண்ணி அதில் தெளித்தோம்னா அப்படியே புஷ்ஷுன்னு அப்படியே போகுது. கடையில் பார்த்தோன்னா விளக்கமரை வச்சு கூட்டி விட்றாங்க. அப்படியே அந்த தண்ணி எவ்வளோ இருந்தாலும் அது குடிச்சிருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த வயிறு ஏற்கனவே சூடு ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இருக்குது. வயிறு சூடு ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போது வயிறு சூடாகிறதுக்கு உண்டான அந்த காரணத்தை களையாமல், அந்த காரணத்தை தீர்க்காம, அந்த சூடாகிக்கிட்டு இருக்க வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு உணவு போட்டால் சரியாயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எப்படின்னாக்க, நல்லா தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மேலே தண்ணியை தெளிச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி அது குடிச்சிக்கிட்டே இருக்குமோ, அப்பப்போ அந்த சூடை தணிச்சிக்கிட்டு இருக்குமோ, அது மாதிரி வயிற்றில் இருக்கிற சூட்டை குறைக்கிறதுக்காக எடுக்கிற உணவு அப்படிங்கிறது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற வயிற்றுக்குள்ளே அப்பப்போ குளிர்ச்சியை கொடுத்து அந்த சூடை அப்பப்போ மந்தப்படுத்துறதை தவிர சூடை போக்காது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். நம்ம ஒரு பழைய சாப்பாடோ, ஒரு கரும்பு ஜூஸோ, ஒரு இளநீரோ இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க, அது கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வயிற்றுல இருக்கிற அனலுடைய தன்மை கொஞ்ச நேரம் குறையும். அந்த நம்ம உள்ள போட்ட பொருளுடைய வேகம் குறைஞ்ச உடனே திரும்ப அதனுடைய இயல்புக்கு அது திரும்ப சூடாயிடும். ஏன்னா அதுக்கு சூடு உருவாவதற்கான காரணம் இன்னும் தீர்க்கப்படலை, அது களையப்படலை, அது அப்படியே தான் இருக்கு. எப்படின்னாக்க, தோசைக்கல்லுக்கு கீழே இருக்கிற விறகு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது மாதிரி. அப்போ தோசைக்கல்ல சூடு குறையணும் அப்படின்னாக்க, கீழே வச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த விறகையும் அந்த நெருப்போட வேகத்தையும் நம்ம குறைக்கணும், விறகை வெளியே இழுக்கணும். அந்த இடத்துல சூடு திரும்ப உருவாகிறத நிறுத்தணும். அப்போ தான் தோசைக்கல்லில் இருக்கிற அந்த சூடை நம்ம குறைக்க முடியும், தோசைக்கல் ஆறி வரும். அதே போல் உடம்புக்குள்ள வயிறு சூடாகிறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த மூலம் எது அப்படின்னு சொல்லி அதை களைஞ்சிக்கிறாம நாம் வயிற்று சூட்லேருந்து சரியாக முடியாது. வயிற்று சூட்லேருந்து நம்ம சரியாகலை அப்படின்னாக்க, ஒழுங்காக பசிக்காது, ஒழுங்காக செரிக்காது. கொஞ்சமாக செரிச்சிருக்கிற அந்த சாப்பாடு கூட உடம்புல நல்ல ரத்தமாக மாறாது, ரத்த சோகையாக மாறும், உடல் எப்போதும் சோர்வாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம உணவு அப்படிங்கிறது எப்போதும் நல்ல உணவை நம்ம எடுத்துக்கிறணும், இயற்கையாக விளைஞ்சதை எடுத்துக்கிறணும், அந்தந்த ஊரில் விளையிற உணவுகளை நம்ம எடுத்துக்கணும், பருவத்தில் விளையிறதை எடுத்துக்கணும். இதெல்லாம் மிக முக்கியமானது. ஆனால் அதே நேரத்தில் உடலுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற இந்த மாதிரியான தொந்தரவுகளை உணவை கொண்டே போய்க்கிடலாமா அப்படின்னாக்க, அது 100% சாத்தியம் இல்லை. முற்றிலுமே சாத்தியம் இல்லையா அப்படின்னாக்க, இப்போ நாம் பேசக்கூடிய இந்த தொந்தரவுக்கு சுத்தமாக சாத்தியமே கிடையாது. வயிற்றில் இருக்கிற வெப்பத்தை, வயிற்றில் உருவாகிக்கிட்டு இருக்கிற வெப்பத்தை நாம் கொடுக்குற உணவு குறைக்காது, அதை மாற்றாது. அப்போ அதுக்குண்டான அந்த மூலம் எது அப்படிங்கிறது முழுமையாக ஒரு களைவதற்கான அந்த காரணம் அறிஞ்சு களைஞ்சால் மட்டும்தான் அது சரியாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, நமக்கு தடுமாற்றம் இருக்காது. இப்போ நம்ம இது ஒரு யூடியூப்பில் தான் போடுறோம். அது மாதிரி நிறையா யூடியூப் பார்த்துட்டு நிறைய மாற்றங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்போ ஒரு மனுஷனுடைய உடல் குளிர்ச்சி தன்மையிலிருந்து வயிற்றுல வெப்பம் இருக்குது அப்படின்னாக்க, இது ரெண்டும் ரொம்ப வித்தியாசமானது. அந்த நிலையில் குளிர்ச்சிக்காக எதை எடுத்துக்கிட்டு இருந்தோம்னாலும் அது மேலும் உங்களுக்கு சளியை கொடுக்குமே தவிர, தும்மலை கொடுக்குமே தவிர, இருமலை கொடுக்குமே தவிர, மூக்கு ஒழுகிறத கொடுக்குமே தவிர, வயிற்றில் இருக்கிற சூட்டை ஆற்றாது. ஏன்னா இந்த சூடு வேற அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். எல்லாருமே பஞ்சபூத சுழற்சியை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும், படிக்க முடியும். ஏற்கனவே நம்ம முந்தின வீடியோக்களில் ஒன்று நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த பஞ்சபூத சுழற்சி இப்படி இருக்குது அப்படின்னு. இன்னும் வாய்ப்பு இருக்கும்போது இன்னும் அதை விரிவாக சொல்லலாம். இந்த சுழற்சிகள் புரிஞ்சிச்சு அப்படின்னாலும் கூட நமக்கு புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே அதுலேருந்து குணமாக முடியும். ஒரு உடலை பற்றிய அந்த அறிவு விரிவாகணுமே தவிர, எதையாவது ஒன்று உள்ளே போட்டோம்னாக்கா அதில் சில மாற்றங்கள் வந்துடுமா அப்படிங்கிறது முயற்சி பண்ணுங்க. ஆனால் உடலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான நிறைய முயற்சி பண்ணுங்க. நம்ம கூட இருக்கிற ஒரு ஃபேன் வாங்கினோம்னாக்கா அதுக்கு மேனுவல் வாங்கி படிச்சுக்கிட்டு அது எப்படி வேலை செய்யுது, என்ன பண்ணுது, எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறோம். ஒரு ஃபேனுக்கு கூட இந்த உடம்பு நம்ம கூட இருக்கிறது எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, நமக்கு எந்த வகையில் அது உதவியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த மேனுவல் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருக்குது. அதை கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னாக்க இது நமக்கு புரிய ஆரம்பிக்கும்.
அந்த புரிதலின் அடிப்படையில் நம்ம பயணிக்கும் போது தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக முடியும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்ச வகையில் சொல்லியிருக்கிறதா நம்புகிறேன். திரும்ப சந்திப்போம். வாய்ப்பு இருக்கும்போது உங்களோட திரும்ப சந்திக்கிறேன். நன்றி.